அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து சாவித்திரி புக் எழுதும்போது எப்படி எழுத ஆரம்பிப்பாருன்னு தெரியுங்களா? ஒரு புதிய துணிகரமான செயலில் ஈடுபடுமாறு தனக்கு தூண்டுதல் ஏற்பட்டதுன்ட்டு அப்படியே அவர் என்ன பண்ணுவார், பக்கம் பக்கமாக எழுதி தள்ளிக்கிட்டே இருப்பார். அது மேலே முடிக்கப்பட்டது போல தோணும். ஆனாலும் மையினால் மறுபடியும் காகியத்தில் எழுத வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது என்பது போல எழுதிக்கிட்டே இருப்பார். ஒரு முழு பிரபஞ்சத்தையும் உலக வாழ்வியல் தத்துவத்தையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அதிலேயே அடக்கிறாரு. ஒருவன் யோக சாதனையில மேலும் மேலும் நம்ம முன்னேற்றம் பெறணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாவித்திரி புக்கை படித்தா போதுங்க. அதில் எப்படி தியானிப்பது, எப்படி நம்ம வந்து ஆழ்ந்து படிப்பது என்பது ஒருவனுக்கு தெரிந்து விட்டால் மட்டும் போதும். அவனோட உதவியெல்லாம் அதிலிருந்தே கிடைத்து விடும். வாழ்வியல் சாதனை செய்ய விரும்புபவர்கள், யோகத்தில் சாதனை செய்ய விரும்புபவர்கள் எல்லாம் மிகவும் ஒரு திண்ணமான ஒரு வழிகாட்டுன்றது சாவித்திரி. நம்ம கையை ஒரு தெய்வமே வந்து நம்ம கையை பிடித்துட்டு நம்ம எந்த இலக்கை நோக்கி நம்ம போகிறோமோ அது நம்ம தெய்வம் வந்து அழைச்சிட்டு போகும். இதில் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அது யோக சாதனை செய்வதற்குரிய எல்லா உதவியும் நம்ம சாவித்திரி புக்கில் இருக்குது. ஸ்ரீ அன்னை வந்து சாவித்திரி புக்கை பற்றி சொன்னதை பார்ப்போம். மற்ற புத்தகங்கள் படிப்பது போல் நம்ம சாவித்திரி புக்கை படிக்கக்கூடாது. நம்மளோட அன்னை சொல்கிறாங்க, உன் தலையில் முற்றிலுமாக வெறுமையாக வைத்து கொள்ள வேண்டும். எந்தவித எண்ணமும் இல்லாமல் மனதையே வெறுமையாக்க வேண்டும். வெறும் உள்ளத்தோடு ஒரு முனைப்போடு அமைதியாக மனம் திறந்து கொண்டு படிக்கும்போது ஒவ்வொரு சொல்லும் ஓசையும் அதிர்வும் நேரே நம்மளோட மூளையில் பறந்து தம்மை தாமே விலக்கி கொள்ளும். சாவித்திரியில் ஒரு பக்கத்தில் பகவான் சொல்லியிருக்காரு, இதை நம்ம படிக்கும்போது நம்மளோட பிரச்சனைகள் தீருன்றது ஒரு திண்ணமான ஒரு நம்பிக்கைங்க. எந்த பணிக்காக, அதனோட தமிழாக்கம் தான் நான் சொல்கிறேன், எந்த பணிக்காக எங்கள் வாழ்க்கை தோன்றியுள்ளதோ அந்த ஒரே பணியில் என்னுடைய ஆன்மாவும் அவருடைய ஆன்மாவும் பிரிக்க முடியாமல் பிணைந்துள்ளன. உலகத்தையே தெய்வ நிலைக்கு, அதாவது மரணம் இல்லா வாழ்விற்கு, பேரொளியில் தெய்வ நிலைக்கு உயர்த்தவே, கடவுளை பூமிக்கு கொண்டு வரவும், பூவுலக வாழ்வை தெய்வ வாழ்வாக மாற்றவும் தான் நாங்கள் இங்கே மண்ணுலகிற்கு வந்திருக்கிறோம் என்று சாவித்திரி வாய் மூலமாக ஸ்ரீ அன்னையின் பணியையும் தனது நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். சாவித்திரியில வந்து ஒவ்வொரு கவிதையிலும் நமக்கு வந்து ஒரு மந்திர சக்தி கிடைக்குங்க. இதுல அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சொல்லும் அமைந்துள்ளது முறையானது. அதனோட ஓசையின் அதிர்வுகள் ஒருவனை வந்து ஆதி நாதத்திற்கே கொண்டு விடும். ஓம் என்ற முதல் ஒலிக்கே நம்மளை வந்து இட்டு சொல்லக்கூடிய வல்லமை படைத்த காவியமாக இருக்கிறது. நம்ம சில ஸ்ரீ அன்னையின் மந்திரங்களை பார்க்கலாம். நம்ம மற்றவங்களோட சண்டை போடுறது இறைப்பணிக்கு எதிரான போர் தொடங்குவதாக. அதாவது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது கூட சாதாரணமாக நம்ம பூஜை அறையை திறந்து வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது பிரச்சனையை பேசும்போது பார்த்திங்கன்னா அது நல்லபடியாக முடியும். நம்ம சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு முயற்சி அதாவது நம்ம சண்டைக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னும் போதே நம்ம தெய்வம்லாம் இருக்குது இந்த பக்கம், ஜீவனுள்ள இருக்குன்னு நம்ம வந்து அந்த சச்சரவை வந்து அப்படியே அடக்கிடுவோம். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே அமைதியாகிடுவோம். நீ பிறரோடு சச்சரவிட தொடங்கினால் அது இறைப்பணிக்கு எதிராக நீ போர் தொடங்குவதாகும்ன்று அன்னை சொல்கிறாங்க. நீ எதை செய்தாலும் கவனத்தோடவே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேலைக்கு திறமை எவ்வளவு அவசியமோ அதே போல நிதானமும் உறுதியும் ஒழுங்கும் ஒரு டிசிப்ளினும் தேவைன்னு சொல்றாங்க. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் நீ செய்யும் வேலைக்கு உனக்கு ஆதரவாக என்னுடைய உதவி எப்போதும் இருக்கிறது. இன்று உன்னால் வெற்றி கொள்ள முடியாத இடர்களை நாளையோ அல்லது பின்னரோ நீ வெற்றி கொள்ள முடியும். நம்மளால் எனக்கு ஒரு காரியம் முடியல அப்படின்னாலும் கூட அந்த அன்னையோட துணையோட அந்த இடர்களை நம்ம நாளைக்கு இல்லைன்னா மறுநாளோ நம்ம அதை கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வேலைகளிலும் சாதனைகளிலும் வழிகாட்டவும் உதவவும் நான் எப்போதுமே உங்களோடு இருக்கிறேன் என்பதில் நம்ம உறுதியாக நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவன் தியானத்தின் மூலம் முன்னேற முடியும். ஆனால் நேர்மையாக செய்யப்படும் கர்மயோகத்தால் 10 மடங்கு நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா.
தொடர்ந்த ஆர்வம் ஒரு தேவையான முன்னேற்றம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வேலையெல்லாம் ஒருங்கிணைந்த பொறுமையோடு கூடிய முயற்சியால் தான் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான இறை உணர்வுக்கு உன்னை விழிப்படைய செய்யும். புது பிறவையாக இல்லாட்டினா ஆன்மாவோடு இடையறாத விழிப்பு நிலையுடன் கூடிய உறவாகவும் இருக்கட்டும். உன்னுடைய பணி புரிபவர்களுக்கு வேலையில் சுயநலம் இல்லாத உண்மையான ஒத்துழைப்பின் புது ஆரம்பமாக இருக்கட்டும். இறை உணர்வு உனக்குள்ளும் உன் மூலமாகவும் வேலை செய்யட்டும். அப்போது நமக்கு என்ன ஆகும்? எல்லாமே சீராகும். விஷயங்கள் கடினமாகும் போது, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா நாம் அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்க வேண்டும். வேலையின் பூரணத்துவமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆனால் அதை நம்ம எப்படி செய்யணும்னா மிக பொறுமையோடு மிக கூடிய முயற்சியினால் அடைய முடியும். இதற்கு முன்பக்கத்தில் இருந்த பிரார்த்தனை எல்லா வன்முறையும் அமைதிப்படுத்து, நீ தெய்வீக அன்பு மட்டும் ஆட்சி புரியட்டும்னு அன்னையிடம் நம்ம வேண்டிக்கலாம். வாழ்க்கை என்பது இரவின் இருளில் செய்யும் பயணமாகும். உள் ஒளிக்கு எழுதிடு விழித்தெழு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தவறுகளில் இருந்தும் எல்லா தெளிவற்ற நிலைகளிலும் இருந்தும் எல்லா அறியாமைகளிலிருந்தும் வெற்றி பெற்று எழ நாம் தினமும் ஆர்வமுற வேண்டுமாம். பெரியதொரு மகிழ்ச்சி நமது இதயத்தின் ஆழத்தில் எக்காலமும் உள்ளது. இதை நாம் எப்போது வேண்டுமானாலும் அங்கே உணர முடியும். நமக்கு தேவையான எல்லாமே எப்போது இறைவனிடமே உள்ளன என்பதை நாம் எப்போதுமே கவனத்தில் கொள்ளணும். இறைவன் மட்டுமே நமக்கு பூரண அமைதியை பாதுகாப்பை அளிக்க முடியும். நேர்மையும் நல்லெண்ணமும் இருக்கின்ற போதெல்லாம் இறைவனின் உதவியும் நமக்கு இருக்கிறது. இறைவனின் அருளின் மேல் உள்ள நம்பிக்கையின் மூலம் எல்லா இடையூறுகளையும் எதிர்த்து நம்மளால சமாளிக்க முடியும். ஆபத்தான வேலையில கூட நம்ம பூரண அமைதியா இருக்கணும். அதாவது நம்ம அந்த நேரத்தில் மனிதனான நாம் ரொம்ப பதட்டமாக இருப்போம். ஆனால் அன்னையை நீ நினைவு வைத்துட்டு ஆபத்தான நிலைமையில கூட நம்ம பூரண அமைதியோடு இருக்கும்போது அந்த காரியம் சிறப்பாக அமையும். இறை உணர்வு உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் சக்தியாகவே நமக்கு அமையட்டும். இறைவனுக்கு தன்னுடைய நன்றியை வெளிப்படுவதற்கு மகிழ்ச்சியோடு இருப்பதே நமக்கு ஒரு சிறந்த வழின்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரிக்கு நான் இறுதியாக வந்த 34 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை இன்றும் கொண்டாடினோம். அதை அன்று முதல் இந்த இடத்தை விட்டு நான் அகலவே இல்லைன்னு அன்னை சொல்றாங்க. ஸ்ரீ அன்னை தளராத நிதான முயற்சி எப்போதும் மிகப்பெரிய அளவில் நமக்கு பலனை கொடுக்கும். தளராம நம்ம முயற்சி பண்ணணும், ஆனால் நிதானத்தோடு இருக்கணும். பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். முன்னேற்றத்திற்கு நமக்கு முடிவு என்பதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒருவன் தான் செய்வதை விட மேலும் சிறப்பாக செய்ய கற்றுக்கொள்ள முடியும். இறைவனுடைய சாந்தியம் எப்போதும் உன்னுடனே இருக்கட்டும். உண்மையே உனக்கு சக்தியாக இருக்கட்டும். உண்மையே உன் புகலிடமாக இருக்கட்டும். நாம் எல்லா அறியாமைகளிலிருந்து விடுபடவும் உண்மையான நம்பிக்கையை பெறவும் எப்போதும் ஆர்வமுற வேண்டும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எண்ணிலும் ஒருமை இருப்பது போல அனைத்திலும் இறைவன் நமக்கு ஒன்றாகவே இருக்கிறான். தன்னுடைய தவறுகளை, நம்ம செஞ்ச தவறுகளை உணர்வதை விட மிகப்பெரிய வீரம் ஒன்றும் நமக்கு எதுவும் இல்லை. மிக கடினமாக இருப்பினும் எது உனக்கு மிக சிறந்ததாக தெரிகிறதோ அதையே எப்போதும் செய். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதை விட மிக பெரிய வெற்றி என்பதே எதுவும் இல்லை. உண்மையான வலிமைக்கு எப்போதுமே அமைதியானது. நீ எதை செய்தாலும் நம்ம இறைவனை நினைவில் கொண்டுதான் ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யணும். யாவும் மெய்யறிவினால் திருவுருவ மாற்றம் அடையப்பட வேண்டும். இறைவனின் அன்பில்தான் நாம் எப்போதும் ஆதரவையும் ஆறுதலையும் காண முடியும். எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவங்கக்கிட்ட ஆறுதல் பெறதை விட நம்ம படைத்த நாண்ட இறைவனிடம் நாம் சரணாகதி அடையும் போது நம்மளோட கஷ்டங்கள் விலகும், ஆறுதலும் நமக்கு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அன்னையின் மந்திரங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தி போகணும் அப்படின்றதுக்குரிய அத்தனை விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு பதிவில் மிச்சம் இருக்கிற ஸ்ரீ அன்னை மந்திரங்களையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.